மேம்பட்ட நாடுகளில் ஊழல் எப்படி இருக்குன்னா பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க, அதுல ஊழல் இருக்கும். இங்க கடனை உருவாக்கி அதுல ஊழல் பண்றாங்க. 2021 பிரச்சாரம் திமுக செய்த பொழுது தமிழகத்தை கடனில் செலுத்திய மாநிலம் அதிமுக 5 லட்சம் கோடியை விட்டு சென்றது. 15 வருஷமா 5 லட்சம் கோடி தமிழக அரசு வாங்கியது. இன்றைக்கு வந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி, இன்றைக்கு 9 லட்சம் கோடியாக கடன் சென்றுகிட்டு இருக்கிறது. பாலிசி ஃபெயிலியர்ஸ், கொள்கைகளை பேசி மக்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கவர்ச்சி மூலம் ஆட்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பிரச்சனை. ஊழல் பண்றீங்க, ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊழல் பண்ணா கூட ஒரு பெரிய புரட்சியை மேலை நாடுகளை பார்க்கலாம். இங்க கடனை உருவாக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய தலையில எல்லாம் 9 லட்சம் கோடி இருக்கு. இன்னைக்கு 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி. கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, 10 லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டோம். எல்லாமே மீடியா செட்டிங், பக்கா செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது. நடிகர் ஒரு கொள்கை தெரியுமா? 75 வருடங்களாக கொள்கை பேசிய தலைவர்கள் இதுவரையும் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள்? நான் ஒண்ணு கேட்கிறேன். என் தலைவரை பார்த்து நடிகர் இருக்கிறீங்க, அவர் எப்பவுமே சொன்னார், இப்ப கூட பதிவில் என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, முடிந்தவொடனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார். ஆனா ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. இதுல இருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். அப்புறம் நம்ம எல்லாம் அண்ணன் கூப்பிடுவோம், எல்லாரும் அண்ணன் தான் கூப்பிடுவோம். அடுத்த நாள் பார்த்தா வாரிசு, பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. தூக்கத்துல எல்லாம் இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆளுங்கட்சிக்கு தூங்கும் போது நடக்கும் பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்கிறது? நம்ம மணி சொன்ன மாதிரி இது என்ன களிமண்ணா? ரசிகர் கூட்டம். ஆமாப்பா, இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னீங்க, 77 தூக்கி போட்டாரு, 89 வரைக்கும் வர முடியல, அவர் உயிரோட இருக்க வரைக்கும் வர முடியல. ஏளனம் பேசுவதை நிப்பாட்டுங்கள், ஒருத்தரை ஒருமையில் பேசுவதை நிப்பாட்டுங்கள். மக்கள் வரவேற்பார்கள். தன்னுடைய தொழிலை, தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த தலைவரை வரவேற்பார்கள். ஆட்சியை அமைத்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கப்படுகிறோம்.